ஒதுங்கி ஒதுங்கி போய் நீங்க நிக்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை, நாங்கள் கலக்கம் அடைவதில்லை, நாங்கள் மன முறிவு அடைவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவங்க இனி பேசினா மனம் முறிவு அடைய மாட்டோம். நான் நம்புறேன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த 100 நாள் ஜபத்திற்கு பிற்பாடு உங்களிடத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கணும். என்ன வித்தியாசத்தை பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்ன கெட்ட வார்த்தை பேசினா நீங்க வருத்தப்படுவீங்க. ஆனா இனி உங்களை பார்த்து கெட்ட வார்த்தை பேசினா உங்க இருதயம் கலங்கவே கலங்காது. இனி உங்களை குறித்து தூற்றி திரிஞ்சா உங்க இருதயம் கலங்கவே கலங்காது. உங்களை குறித்து பொய்யாய் சொன்னால் உங்க இருதயம் கலங்கவே கலங்காது. அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தர் ரொம்ப அழகா மோல்டு பண்ணி ஒரு அடுத்த அனுபவத்திற்கு நேராய் நடத்தும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி, தகப்பனே தகப்பனே, இந்த சூழ்நிலைகளுக்கு எதிராய் நிற்பதற்கு, இந்த பிரச்சனைகளுக்கு எதிராய் நிற்பதற்கு, கலங்காமல் நிற்பதற்கு, தைரியத்தோடு நிற்பதற்கு இப்போ பரலோகத்திலிருந்து ஒரு பலன் எங்க பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும் அப்பா, கடந்து வரட்டும் அப்பா. எஸ்அப்பா, எந்த தகப்பனார் எந்த தாயார் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகிறார்களோ, இப்போ இந்த 48வது நாள் இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே முழங்கால நின்று நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு புது பலன், அந்த கோலியாத்தை சந்திப்பதற்கு ஒரு பலன், அந்த எகிப்தியரை சந்திப்பதற்கு ஒரு பலன். ஆமென். அந்த பிரச்சனைகளை எந்த பயமும் இல்லாமல் சந்திப்பதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் இப்பொழுது தருவீராக, தருவீராக, தருவீராக. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம உருவாக்க